இந்தியா இஸ்ரேல் உறவு உலகிற்கு என்ன கூறுகிறது? இந்தியாவுக்கு இஸ்ரேல் வழங்க இருக்கும் மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள் என்ன? துருக்கிக்கு சவாலாக உருவாகும் இந்தியா இஸ்ரேல் உறவு. இந்தியாவின் சொந்த தயாரிப்பு லேசர் ஆயுதம் என்ன? அச்சத்தில் இருக்கும் பாகிஸ்தான். பார்க்கலாம் இந்த வீடியோவில். இஸ்ரேலின் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு என்பது பல அடுக்குகளை கொண்டது. சுற்றிலும் எதிரி நாடுகளை கொண்டு இருக்கும் இஸ்ரேல் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்கிறது. வலுவான இராணுவ கட்டமைப்பை வைத்திருக்கிறது. இதில் அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ 2 மற்றும் ஏரோ 3 முக்கியமானவை. ஒவ்வொரு அமைப்பும் வெவ்வேறு உயரம் மற்றும் தூரங்களிலிருந்து வரும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை அளிப்பதற்கு எதிர்கொள்வதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன. 2011 முதல் செயல்பாட்டில் உள்ள அயன் டோம் குறுகிய தூர ராக்கெட்டுகளை தடுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது 85% முதல் 90% வரை தடுக்கிறது. டேவிட் ஸ்லிங் என்பது நடுத்தர மற்றும் நீண்ட தூர ராக்கெட்டுகள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை எதிர்கொள்கிறது. ஏரோ 2 மற்றும் ஏரோ 3 அமைப்புகள் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை, குறிப்பாக வளிமண்டலத்திற்கு வெளியே வரும் ஏவுகணைகளையும் தடுக்க பயன்படுகின்றன. ஏன் அயன் டோம் ஈரான் தாக்குதலின் போது சில இடங்களில் மட்டுமே தோல்வியடைந்தது என்று பார்க்கலாம். இவ்வளவு வலுவான பாதுகாப்பு இருந்த போதிலும் ஈரான் தாக்குதலின் போது சில குறைபாடுகள் காணப்பட்டது. காசா அல்லது லெபனானில் இருந்து வரும் குறைந்த உயரம், இலக்கு நிர்ணயிக்காத ராக்கெட்டுகளை எதிர்கொள்ள அயன் டோம் மிகவும் திறமையானது. ஆனால் அதிவேகத்தில் வரும் பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இதனால் தடுக்க முடியாது. ஏரோ அமைப்புகள் அதிவேக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்ள சிறப்பானதாக இருந்தாலும் இவற்றை தயாரிக்க செலவு அதிகம். எந்த இலக்குகளை தடுக்க வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டியது இருக்கிறது. அயன் டோம் அமைப்பை உருவாக்கியது ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனால் இதை இயக்குவதற்கு அதிக செலவாகும். ஏரோ இன்டர்செப்டர் என்றால் என்ன பார்க்கலாம். ஏரோ இன்டர்செப்டர் ஒன்றின் விலை சுமார் $3.5 மில்லியன். டேவிட் ஸ்லிங் இன்டர்செப்டர் சுமார் $1 மில்லியன். இந்த அமைப்பு பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே இருக்கும் எதிரி நாடுகளின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை துல்லியமாக கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டது. வெடிகுண்டு பயன்படுத்தாமல் அதிவேகத்தில் நேரடியாக மோதுவதன் மூலம் இலக்கை அழிக்கிறது. ஆனால் ஈரான் குறைந்த செலவில் ஏவுகணைகளை தயாரித்து இஸ்ரேலை தாக்குகிறது. இஸ்ரேல் ஏரோ இன்டர்செப்டர் போன்ற விலை அதிகமான தடுப்புகளை பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருந்தது. இந்த நிலையில்தான் குறைந்த செலவிலான லேசர் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் உருவாக்கியது. அதுதான் அயன் பீம் தொழில்நுட்பம். இந்த அயன் டோம், அயன் பீம், ஏரோ தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்குகிறது இஸ்ரேல். அது என்ன என்று பார்க்கலாம். அயன் டோம் என்பது இரும்பு குவிமாடம் போன்ற தோற்றத்தில் இருக்கும். இது இஸ்ரேல் உருவாக்கிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாகும். இதை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நிறுவலாம். அதனால் இதை மொபைல் அயன் டோம் என்று அழைக்கின்றனர். குறுகிய தூரத்தில் சுமார் 4 முதல் 70 கிலோமீட்டரில் இருந்து வரும் ராக்கெட்டுகள், மோட்டார் ஷெல்கள் போன்றவற்றை வானிலேயே அழித்துவிடும். 2011 முதல் இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது. இது ஒரு ரேடார், கம்ப்யூட்டர், இன்டர்செப்டர், மிசைல் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆபத்தான தாக்குதல்களை மட்டும் கண்டறிந்து அவற்றை நடுவில் தடுத்தளிக்கிறது. மிகவும் வெற்றிகரமான பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படுகிறது. அயன் பீம் என்றால் என்ன? இதுவும் இஸ்ரேல் உருவாக்கிய புதிய தொழில்நுட்பம். அதாவது இதில் ஹை எனர்ஜி லேசர் 1000 கிலோவாட்ஸ் கிளாஸ் வரை பயன்படுத்தப்படுகிறது. ராக்கெட், ட்ரோன், மோட்டார் செல் ஆகியவற்றை லேசர் கதிரால் எரித்து அழிக்க முடியும். இதன் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் மிகவும் குறைந்த செலவு பிடிக்கும், வேகமான தாக்குதலை செய்யும், மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும். 2025 டிசம்பரில் இந்த அயன் பீம் செயல்பாட்டுக்கு வந்தது. அயன் டோம் இப்போது பயன்படுத்தப்படும் மிகவும் நம்பகமான ஏவுகணை பாதுகாப்பு. அயன் பீம் எதிர்கால லேசர் பாதுகாப்பு, குறைந்த செலவிலானது, ஈரான் ஏவும் குறைந்த விலை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அழிக்கும் திறன் கொண்டது. அயன் டோம் ஒரு இன்டர்செப்டர் ஏவுகணையை அழிக்க $1,00,000 வரை செலவாகும். அயன் பீம் ஒரு லேசர் ஷாட் வெறும் $2 மட்டுமே. அதனால் பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தலாம். பணச்செலவு குறைவு. லேசர் அமைப்பில் மின்சாரம் இருக்கும் வரை தொடர்ந்து தாக்க முடியும். குறிப்பாக ஈரானின் ஸ்வாம் ட்ரோன்களை அழிக்க லேசர் அடிப்படையிலான அயன் பீம் மிகவும் முக்கியமானது என்று இஸ்ரேல் கூறுகிறது. இந்தியாவின் சொந்த தயாரிப்பு லேசர் ஆயுதம் என்ன என்று பார்க்கலாம். துர்கா 2 என்பது இந்தியாவின் முக்கிய லேசர் ஆயுதமாகும். இது வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. லேசர் கதிரால் பாலிஸ்டிக், க்ரூசி மிசைல்ஸ், ஸ்வாம் ட்ரோன்களை தடுத்து அளிக்கும். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது, செலவு குறைவு, துல்லியமாக அளிக்கும். இதன் அடுத்த கட்டமாக துர்கா MK2 தயாரிக்கப்பட்டு வருகிறது.
இஸ்ரேலுடன் இணைந்து செய்யும் போது துர்கா 2 திட்டம் வேகமாக அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியா மற்றும் துருக்கி இடையே ஆயுதங்கள் தயாரிப்பதில், சந்தையை பிடிப்பதில் போட்டி நிலவுகிறது. இஸ்ரேலிடம் மிகப்பெரிய தொழில்நுட்பம் உள்ளது. துருக்கிக்கு தொழில்துறை உற்பத்தி திறன் உள்ளது. இந்தியா இரண்டையும் இணைக்கும் அளவுக்கு பெரும் தொழில்துறை சக்தியாக இருக்கிறது. இந்தியாவில் நிறுவனங்கள் அமைத்து உற்பத்தியை பெருக்க முடியும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும். இன்று இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது. மக்களின் வாழ்வாதாரம் பெருகி வருகிறது. பசுமை தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எரிசக்தி அமைப்புகள் இவை அனைத்திலும் இந்தியாவுடன் இணைந்து இஸ்ரேல் பங்காற்ற முடியும். இஸ்ரேல் துருக்கி இடையே ஒரு மறைமுக ஆயுத போட்டி நிலவி வருகிறது. அது என்ன என்று பார்க்கலாம். இஸ்ரேல் ஆயுத தொழில்நுட்பத்திலும் வலிமையான நாடு. பாதுகாப்பு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, ட்ரோன் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் போன்ற துறைகளில் அது உலகளவில் முன்னிலையில் உள்ளது. மறுபுறம் இஸ்ரேலுடன் ஒப்பிடுகையில் துருக்கி வலுவான தொழில்துறை அடித்தளத்தை கொண்டுள்ளது. பெரியளவில் உற்பத்தி செய்யும் திறன், உள்நாட்டு பாதுகாப்பு தொழில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி ஆகியவற்றில் முன்னேறியுள்ளது. இந்த சூழலில் இந்தியா ஒரு மிகப்பெரிய தொழில்துறை சக்தியாக திகழ்கிறது. உற்பத்தி திறன், மனிதவளம், விண்வெளி தொழில்நுட்பம், தகவல் தொடர்புத்துறை மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி ஆகியவற்றில் இந்தியா துருக்கியை விட பல மடங்கு வலிமையான அடித்தளத்தை கொண்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் அளவை பார்க்கும்போது நாம் மிகப்பெரிய பணக்கார நாடு என்றுதான் கூற வேண்டும். இந்தியாவில் குறிப்பிட்ட அளவிலான மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய தர, அதாவது மிடில் கிளாஸ் குடிமக்களாக உயர்ந்து வருகின்றனர். தற்போது இந்த வளர்ச்சி என்பது ஐரோப்பாவின் மெட்ரோ நகர வளர்ச்சிக்கு இணையாக இருக்கிறது. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், ஆனால் ஐரோப்பா நாடுகளில் மக்கள் தொகை குறைவு. இத்துடன் இந்தியா தற்போது 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு என்ற அந்தஸ்துடன் வலுவாக உயர்ந்து வருகிறது. இந்தியாவுடன் இஸ்ரேல் இணையும் போது கிரீன் தொழில்நுட்பம், சுற்றுப்புற சுகாதார தீர்வுகள், நீர் மேலாண்மை, எரிவாயு ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். எதிரி நாடுகளுக்கு இந்தியா, இஸ்ரேல் என்ன செய்தி அனுப்புகிறது என்று பார்க்கலாம். இந்தியாவுடனான உறவு மூலம் சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார் மற்றும் அண்டை நாடுகளுக்கு என்ன செய்தி அனுப்புகிறது என்றால், எதிரி நாடுகளுக்கு இந்தியா, இஸ்ரேல் என்ன செய்தி அனுப்புகிறது என்று பார்க்கலாம். இந்தியாவுடனான உறவு மூலம் சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார் மற்றும் அண்டை நாடுகளுக்கு இஸ்ரேல் என்ன செய்தி அனுப்புகிறது என்றால், எதிர்காலத்தில் இந்தியாவை ஐரோப்பிய நாடுகளுடன் இணைக்கும் பாலமாக இஸ்ரேல் இருக்கும் என்ற செய்தி அனுப்பப்படுகிறது. இந்த செயல் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. தொழில்துறை வளர்ச்சியில் துருக்கி இந்தியாவுக்கு போட்டியாளராக இருக்கிறது. ஆனால் இந்தியா அளவுக்கு தொழில்துறை வளர்ச்சி இல்லை. இங்கு இந்தியாவுடன் இஸ்ரேல் இணையும் போது மிகப்பெரிய தொழில் புரட்சியை உருவாக்கி துருக்கி அதிபர் எர்டோகனுக்கு அழுத்தம் கொடுக்கும். இஸ்ரேல், இந்தியா இரண்டும் நண்பர்கள் என்ற செய்தி உலகம் முழுவதும் பிரதமர் மோடி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சந்திப்பின் மூலம் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இஸ்ரேல் அமைக்கும் சிறப்பு வர்த்தக பாதை என்ன என்று பார்க்கலாம். இஸ்ரேல் தனிப்பட்ட முறையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சைப்ரஸ், சோமாலிலாந்து, கிரீஸ், பின்னர் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா, மத்திய தரைக்கடல் வழியாக சிரியாவுக்கு, மத்திய ஆசிய நாடுகளுக்கு என்று சிறப்பு வர்த்தக பாதையை அமைத்து வருகிறது. இது இந்தியாவுக்கும் சாதகமாக இருக்கிறது. பெரிய வளர்ந்து வரும் ஜனநாயக நாட்டின் பிரதமர் மோடியை அழைத்து நாடாளுமன்றத்தில் பேச வைத்ததன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி, மாற்றம் ஒன்று உருவாகி வருவது கண்கூடாக தெரிகிறது. ஈரானை மட்டுப்படுத்தி துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கும் பெஞ்சமின் வலுவான கூட்டணி செய்தியை அனுப்பியிருக்கிறார். இஸ்ரேல் இன்று நிலையாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. மிகப்பெரிய இராணுவ சக்தியை கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவில் இஸ்ரேல் முன்னேறி வருகிறது. இங்குதான் இந்தியாவுடனும் இஸ்ரேல் இணைகிறது. இனி இது இராணுவத்திலும் எதிரொலிக்கும். ஏன் பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் பாகிஸ்தானில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கலாம். பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு சென்றபோது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேரடியாக விமான நிலையத்திற்கு வந்திருந்து வரவேற்றார். இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான ஆழமான நம்பிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் கவலை என்ன என்று பார்க்கலாம். பாகிஸ்தானின் இந்த நிகழ்வு பெரிய அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் செனட் இந்த கூட்டணியை ஹெக்ஸகன் ஆஃப் அலையன்சஸ் என்று குறிப்பிடுகிறது. இது முஸ்லிம் உலகிற்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு என்று கருதுகின்றனர். டான் போன்ற ஊடகங்கள் இந்தியா இஸ்ரேல் உறவை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக சித்தரிக்கின்றன. பாகிஸ்தானின் முக்கிய பயம் என்னவென்றால், இஸ்ரேல் இந்தியாவுக்கு மேம்பட்ட நீண்ட தூர ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் கிடைக்கும். பாகிஸ்தானின் முக்கிய பயம் என்னவென்றால், இந்தியாவுக்கு மேம்பட்ட நீண்ட தூர ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் வழங்கும்.
இது தென்னாசியாவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வலுவான நிலையை கொடுக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு திறன் அதிகரிக்கும் அதே வேளையில் பாகிஸ்தானின் தடுப்பு சக்தியை அளிக்கும் பலமும் இந்தியாவுக்கு கிடைக்கிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.